நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஜூலை 29 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வசனம் சங்கீதம் 121 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்று உள்ள வார்த்தையில் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் இருக்க வேண்டும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் என்றால் அதாவது அநேக பேர்கள் கூடி வரும் இடத்திற்குத்தான் அதை அலங்கம் என்பார்கள். அதுபோல் கூடி வரும் நபர்கள் மத்தியிலே, அதாவது சபைகள் மத்தியிலே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சமாதானம் இருந்தால்தான் அந்த அலங்கத்தை நடத்த முடியும். அப்படி அநேக பேர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது மனுஷனுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே போல உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. குடும்பத்திலே நாம் ஒவ்வொரு வீட்டிலும் சுகமும் இருப்பதாக. இன்று அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லை. வீட்டில் வியாதிகள், பிரச்சனைகள், பாடுகள். எதை நாம் கடந்து செல்வது? சம்பளமாகினால் யாருக்கு கொடுப்பது? ஐயோ, நான் என்ன செய்வேன்? வட்டிக்கு கொடுப்பதா, வீட்டுக்கு அனுப்புவதா, பிள்ளைக்கு அனுப்புவதா? சகலத்தையும் நினைக்கும் போது இந்த உலகத்தில் ஜீவிப்பதே ரொம்ப கடினமான காரியம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது இதை நீங்கள் மண்டியிட்டு வாயினால் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது உன் அலங்கத்துக்குள்ளே ஒரு சமாதானமும் உன் வீட்டிலேயும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் கொடுக்க தேவனுக்கு லேசான காரியம். இதை